இன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் செஷன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசலாம். கதிர் கேட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க 1 மணி நேரம் கோவப்படாமல் இருந்தால் ஃபைலில் கையெழுத்து போடுவீங்கன்னு. நீங்களே பேசுங்க, அதான் சேஃப். சரி, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க கதிர், இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். அதுவே நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாத வயசில் நடந்திருந்தா நம்ம மனசுக்குள்ளே மறக்க முடியாத ஒரு கோவம் தங்கிடும். அதுக்கு பேர் தான் அன்ஃபர்கிவ்னஸ் ஹுக். நம்ம மன்னிக்காமல் நம்ம மனசில் வச்சுருக்கிற கோவம் ஒரு ஹுக்காக மாறிடும். இதுலேருந்து எஸ்கேப் ஆகிற ஒரே வழி அந்த கோவத்தை மறந்து அதை மன்னிக்கிறது தான். நீங்கள் பாரிஸ் போயிருக்கீங்களா? ஆமாம். ஏன்? அக்காவை பார்க்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்கள் அக்காவா? ம், உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க? டென்டிஸ்டாக இருக்காங்க. ஷீஸ் எ சிட்டிசன் தேர். ஓ, ஃப்ரெஞ்ச் சிட்டிசன். அக்கா பேர் என்ன? சரோஜா தேவி. ஓ, சரோஜா தேவி. நைஸ். உங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? எதுக்கு அட, உங்களுக்கு? சும்மா ஒரு பேச்சுக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. சூப்பர் சூப்பர். ஏங்க, உங்களுக்கு நான் கோவப்படக்கூடாது, எனக்கு இந்த ஊர் விட்டு போகணும். நம்ம 2 பேரோட குறிக்கோள் ஒண்ணுதான். இப்போ உங்க வீடு கில்பாக்ல இருக்கு. கில்பாக்ல இருந்து மந்தவழி போறதுக்குள்ள உங்களால 5 செகண்ட் கோவப்படாம இருக்க முடியுமா? முடியாதுங்க. ஆட்டோக்காரன் ஊருவான், பஸ்காரன் முன்னாடி வருவான், பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறவன் நடு ரோட்ல நிக்கணும்னு ஆசைப்படுவான். அரசியல்வாதியிலிருந்து அன்லக்கே வரைக்கும் ஊழல், பொறாம, பஞ்சாயத்து. இதெல்லாம் பார்த்துட்டு கோவப்படாம எப்படி இருக்கும்? ஆனா நான் இந்த ஊர் விட்டு போயிட்டா ஒரு செகண்ட் கூட கோவம் வராதுங்க. நம்ம 2 பேர் குறிக்கோள் வெற்றி அடையணும்னா அதுக்கு ஒரே வழி தாங்க இருக்கு. சரோஜா தேவி எனக்கு செட் பண்ணி கொடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நான் இங்க இருக்கேன். எங்க அக்காவை செட் பண்ணி கொடுக்கல. ஏங்க கோவப்படுறீங்க? நீங்களே கோவப்படலாமா? நீ இதுக்கு பேர் ஆங்கிரி பால். இது கையில வச்சுக்கிட்டு 1 to 10 கவுண்ட் பண்ணி பிரஸ் பண்ணீங்கன்னா கோவமெல்லாம் போயிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அடுத்த செஷன் வந்துடுறேன். சரோஜா தேவி கேட்டுதா சொல்லுங்க. ஏன் செஷனுக்கு வரல? ஹாய், கமன் தெலுங்கு. என்னது? ஃப்ரெஞ்சுங்க. ஃப்ரெஞ்ச் கிளாஸ் போயிட்டு வரேன். இதான் செஷனுக்கு வர டைம். செஷன் நடத்துகிற இடமாங்க இது. எல்லாம் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. முடியலங்க. செஷனில் என்னங்க இருக்கு? பேச தானே போறீங்க. ஒரு சேஞ்சுக்கு அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாமே. தேங்க்யூங்க. அப்புறம் அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா கிட்ட என்னை பற்றி ஏதோ சொன்னீங்களா? 2 பேரும் ஒரு கேம் விளையாடுவோம். கேமா? குவிட் ப்ரோ கோ. என்ன? நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லணும். அதே மாதிரி நான் உங்களை பத்தி என்ன கேட்டாலும் நீங்க சொல்லணும். என்ன வேணாலும் கேட்கலாமா? கேட்கலாம், பட் ஆன்சர் உண்மையா இருக்கணும். நம்ம சைக்காலஜிஸ்ட், நீங்க போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது ஓகே. ஆனால் மொதல் கேள்வி நான் தான் கேட்பேன். நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா? இந்த கேமுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் தானே சொன்னீங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலான்னு. பதில் சொல்லுங்க. ஒரு 12 பேரை லவ் பண்ணியிருப்பேன். யாரு? நீங்கள்? எஸ். 12 பேர்? ஏங்க, நான் எவ்வளோ எடுத்துரிஞ்சு பேசினாலும் நீங்கள் என்னை எவ்வளோ சாஃப்டாக டீல் பண்ணீங்க. நீங்கள் போய் 12 பேரை கழட்டி விட்டுருப்பீங்களா? சரி, அது அவனே பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை விட்டு போகிறதுக்கு அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பான். சும்மா சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரையுமே லவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட். பொய் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கோவம் எங்கேருந்து வருது? நீங்கள் ரக்பி பார்த்துருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து ரக்பி ஆடி ஆடி ஒட்டுமொத்த வயலன்ஸ் பாடிக்குள்ள போகுது. அது கோவமா மாறிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல. ரக்பி டீம்ல எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க? கோல் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட சேர்த்து 11 பேர். கபடின்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம். உங்க அக்காக்கு தயிர் சாகர் மாதிரி ஆளுங்களை பிடிக்குமா, இல்ல என்ன மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்கிற ரகுடான ஆளுங்களை பிடிக்குமா? நானாவது ஏசி ரூம்ல சோஃபா போட்டு 6 வாரம் அட்வைஸ் தான் பண்றேன். அவ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இந்த மாதிரி பப்ளிக் வயலன்ஸ்ல இருக்கிறவங்கள மினிமம் 6 வருஷம் உள்ள தள்ளிடும். ஓ, உங்க அக்கா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா? சூப்பர். பேங்க் ஆளுங்க, கடன் வாங்குறவங்க, கொடுக்கறவங்க பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வருதே, ஏன்? நீங்க யார்கிட்டயாவது 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களா? கூட இருக்கிறவனா இருந்தாலும் கொடுக்கும்போது ஏதோ உங்களுக்கு வாழ்க்கையே கொடுக்குற மாதிரி கொடுப்பான்.
எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? காசுக்கு தாங்க இங்கே முக்கியத்துவம். காசே இல்லாதவங்க 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணால் கூட 4 ரூபாய் டேக்ஸ் பிடிக்கிறான். அதே இருக்கிறவன் 500 ரூபாய் டாப் அப் பண்ணால் ஃபுல் டாக் டைம் பண்ணுறான். இதாங்க நம்ம நாட்டோட நிலைமை. கடன் கொடுக்குறவன் அராஜகம் பண்ணுறதும் கடன் வாங்கினவனை அவமானப்படுத்துறது தாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை. கடன் வாங்கினவனுக்கு தான் அந்த வலி தெரியும். எங்கள் அப்பானால எங்கள் குடும்பத்துக்கும் அந்த வலி வந்துச்சு.